வணக்கம் நண்பர்களே. நம்ம அந்த கம்யூனிஸ்டிக்கு டவுன்லோட் பண்ணுறத பற்றி நிறைய போட்டிருந்தோம். அதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு ஜாதி, அம்மா ஒரு ஜாதி, நான் அம்மா பேரில் ஜாதி சட்டம் வாங்கலாமா அப்படின்னு. நல்ல கேள்வி, நல்ல பயனுள்ள மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய கேள்வி தான். இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம ஆதி காலத்துலேருந்து அப்பா என்ன ஜாதி அந்த ஜாதி தான், பையன் மக அடுத்த வாரிசுகள் அந்த ஜாதி தான் வரும்னு சொல்லி நம்ம பாரம்பரியமாக வழக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் தற்சமயம் ஒரு உச்சநீதிமன்ற கோர்ட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உத்தரவு வழங்கியிருக்கு. அந்த நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அம்மா, அது குழந்தையோட அம்மா அல்லது அப்பா யார் எந்த ஜாதி சொல்ல உங்களுக்கு தேவைப்படுதோ அதை குறிப்பிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் உங்களுக்கு ஜாதி சான்று கொடுக்கும் பொழுது நீங்கள் எந்த ஜாதி, அதாவது கரெக்டான ஆவணத்தோட, இப்போ அம்மா வந்து ஒரு ரம்யா இருக்கிறாங்க, ஒரு குமார் இருக்கிறாங்க, குமார் ஒரு ஜாதியை சேர்ந்தவர், ரம்யா ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க, எனக்கு ரம்யா அம்மா ஜாதி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை பார்த்து விருப்பப்பட்டா அதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுத்தது ஒரு வழக்கில். அது எஸ்சி எஸ்டி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே கொடுத்துருக்காங்க. பெண் வந்து எஸ்சி சேர்ந்தவங்க, அவங்களோட ஜாதியை கொடுக்கலாம், ஏன்னா அவங்க குழந்தைக்கு சரி பங்கு இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஜாதி சாலை வாங்குங்க. இல்லை அப்படி முடியல, வாங்க முடியலன்னா ஒரு தகுந்த ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் நீதிமன்றத்தை நாடி ஒரு உத்தரவு பெற்று ஜாதி சாலை வாங்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவல் தந்திக்கும் விரைவில் வருவது சரவணபிரகாஷ், திருப்பூர். நன்றி.